என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு இன்று அம்மாவை தள்ளிவிட்டு விடாதே. என் பிள்ளையே, நீ இந்த தாயானவள் என்னை கண்டதும் இந்த வாக்கினை கேட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வரக்கூடிய ஒரு ஆணை பற்றி நீ தெரிந்து கொள்வாய். நான் சொல்வதற்கு முன்பாகவே அது யாரென்று தெரியாமல் என் பிள்ளை நீ கடந்து விடக்கூடாது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்க வேண்டும். இன்று இந்த சனி மகா பிரதோஷ நாளானது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும், உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நம்புகின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதை என் பிள்ளை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று உனக்கு சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைத்திருக்கின்றது. இதை நீ மனதார நம்ப வேண்டும். நீ நம்பினால் மட்டும்தான் அவரின் அருள் உனக்கு கிடைத்திருப்பதை உன்னால் உணர முடியும். இல்லை என்றால் அவரெல்லாம் நம்மை எங்கே கண்ணெடுத்து பார்க்க போகின்றார் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உனக்குத்தான் மேலும் மேலும் வேதனைகள் வந்து கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான மிக பெரிய உதவி ஒன்று ஒரு ஆண் மூலமாகத்தான் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இவரை உனக்கு நன்றாக தெரியும். இவரினுடைய அன்பினை நீ இதற்கு முன்பு பெற்றிருக்கின்றாய். மீண்டும் ஒரு முறை இவரிடத்திலிருந்து உனக்கான அன்பு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எத்தனையோ முறை நீ கஷ்டங்களை அனுபவித்து சோதனையில் நின்ற பொழுது உனக்கு மிக பெரிய அளவில் உதவி செய்தவர் இவர்தான் என்பதனை மறந்து விடாதே. இவரின் பெயரை சொன்னவுடன் என் பிள்ளை நீ கண்டுபிடித்து விடுவாய். அது மட்டுமல்லாமல் சந்தோஷத்திலும் துள்ளி கொதிப்பாய். இவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு செய்தியானது நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்ற பொழுது உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய ஒருவரை பற்றிதான் அம்மா பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள். வரப்போகின்றவர் யார் என்றும் நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இன்று இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வந்து விடுவாய். இரவு என்பது நல்ல உறக்கத்திற்கானது. இரவு நேரத்தில் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றிய நல்ல சிந்தனைகளை மட்டும் உனக்குள் நீ வைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கான சந்தோஷமான விஷயம் ஒன்று நாளைய விடியலில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நாளைய விடியலில் சகல வளங்களை தரும் திருவோண விரதம். என் குழந்தையே, நீ கேட்டதும் நீ வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்தான் திருவோண விரதம். இந்த நாளில் வாமனமூர்த்தி, உலகளந்த பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள் என பெருமாளின் எந்த திருக்கோலத்தை வேண்டுமானாலும் நீ வழிபடலாம். இந்த தான தர்மங்கள் செய்து அதற்குரிய பலன்களை பெருமாளுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பான புண்ணிய பலன்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். திதிகளில் ஏகாதசி திதி எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அதுபோலத்தான் நட்சத்திரங்களுள் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு விரத நாளாகும். 27 நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்கு உரிய திருவோணம் நட்சத்திரமும் தான் திரு என சிறப்பித்து கூறப்படுபவை. ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் திருவோண நட்சத்திரம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று இங்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை என்பது
உன்னுடைய தவறு கிடையாது. அதை நீ தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லவா? இப்படி ஒரு நாளில் ஒரு விரதம் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நீ செய்யாமல் விட்டு விடுவாயா என்ன? என் பிள்ளையே, ஒரு காலமும் இதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இனிமேலாவது இதை பற்றி தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெருமாளினுடைய தசாவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவதுதான் திருவோண விரதம். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நாளில்தான். அதனால்தான் இந்த நாளில் சிறப்பிக்கும் வகையில் கேரளா மக்கள் ஓணம் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றார்கள். திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை நாள் என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்ய தேச கோயில்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவிலில் மாதம் தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுவது வழக்கம். ஒப்பிலியப்பன் மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்டதும் திருவோண நட்சத்திர நாளில்தான். மார்க்கண்டேய மகரிஷியான அவரினுடைய மகளாக அவதரித்த பூமாதேவியை மணமுடித்ததும் திருவோண நட்சத்திர நாளில்தான். ஒவ்வொரு திருவோண நாளன்று ஒப்பிலியப்பன் கோவிலில் மனக்குறைகள் தீர்வதற்கு, குறிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் இங்கு தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பதை காண முடியும். திருவோணத்தன்று ஒப்பிலியப்பனின் சொரூபமாக வரும் கோவில் அர்ச்சகரிடம் இருந்த துளசி பெறுபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒரு விஷயம். வாமன அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திரிவிக்ரமனாக வளர்ந்த கோலமாகும். அதனால் திருவோண நட்சத்திரத்தன்று வாமனரை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு உயர்ந்த நிலை கிடைக்கும். திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுபவர்கள், வறுமை நீங்கி சகலவிதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்பவர்கள் திருவோணத்தன்று விரதம் இருப்பது சிறப்பு. தொடர்ந்து திருவோணம் இருப்பவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். என் பிள்ளையே, திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வாமனருக்குரிய மந்திரங்கள், பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை சொல்லிவிட வேண்டும். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் பகலில் ஒரு பொழுது மட்டும் பழம் அல்லது உப்பில்லாத உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். காலை மாலையில் வீட்டில் உள்ள பெருமாளின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபட வேண்டும். பால், பழம், கற்கண்டு, புளியோதரை என முடிந்தவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். வீட்டில் வழிபாடு செய்த பிறகு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். இதனால் சந்திரனின் ஆசிகள் கிடைப்பதோடு சந்திர தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நீ நிறைவு செய்து கொள்ளலாம். என் பிள்ளையே, திருவோணத்தன்று பெருமாளை வணங்கும் பொழுது அந்த வாமன அவதாரத்தில் அவரினுடைய காயத்ரி மந்திரம் என்னவென்று உனக்கு அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். ஓம் தவ ரூபாய வித்மகே சுஷ்டி கிருத்தாய தீமகி தன்னோ வாமன பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீ ஒரு முறை சொன்னாலும் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சட்டென்று புரியாததாக இருக்கும். நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்ய வரக்கூடிய பெருமாளை வணங்கி அவரினுடைய வாமன அவதாரத்தை மனதில் நினைத்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் அவர் முன்னால் வேண்டுதலாக வைத்துவிடு. நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் வெற்றி கிடைப்பது உறுதி. ஒரு நாளும் உன்னால் அதை மறுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்தே தீரும். எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு அம்மா எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து விடுவேன். இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ சட்டென்று அடைய தொடங்கு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.